நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு என்ன டாபிக் குறித்து இன்னைக்கு பேச போகிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை குறித்து இன்னைக்கு பேச போகிறோம். சரியா? அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், பழங்காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க வெள்ளாமை விதைச்சா அது வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சின்ன பசங்க வந்துட்டு ஒரு வெள்ளாமை விதைக்கிறாங்க. ஒரு விவசாயம் பண்ணாலும் சரி, எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி, அப்போ பெரியவங்களுடைய கூற்றுப்படி வந்து சின்ன பசங்க விதைக்கிற விதை வந்து வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க சிறுபிள்ளைத்தனமாக இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையிலையோ, நடவடிக்கையிலையோ, சுபாவத்திலேயோ, பேச்சுலேயோ, கேரக்டர்லேயோ சிறுபிள்ளைத்தனமாக இருப்பாங்க. கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாடுவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய பெரியவங்களை போல் ஒரு கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாடுவாங்க. கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்துட்டு சின்ன சின்ன டப்பா வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன பொருள் வச்சுருப்பாங்க, அரிசி பருப்பெல்லாம் அதில் போட்டு சின்ன விறகு பற்ற வைக்கிற மாதிரி பற்ற வச்சு அப்படி ஒரு வாழ்க்கை சின்ன பசங்க சின்னதில் வாழ்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. சரியா? இப்போ ஒரு சினிமாவை நம்ம பார்க்குறோம். ஒரு சினிமாவில் வந்துட்டு ஒரு சினிமா ஸ்டார்டிங்கில் போனோடனேயுமே ஒரு படத்தை பார்க்குற நேரம், அந்த படத்தில் ஒரு தாய் தகப்பன் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, பிள்ளைங்களாம் அதில் இருப்பாங்க. அதில் அப்பா கேரக்டர் போயிட்டு வந்துட்டு ஒரு 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 திருமணம் பண்ணுவார். அது ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அடுத்த செகண்ட் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிடுவார். அடுத்த செகண்ட் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு பெரிய ஒரு ஓனர் ஆயிடுவார். அடுத்த ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு அந்த படத்தில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிடுவார். அடுத்து இன்னொரு அரை மணி நேரம் போனால் இன்டர்வல் விட்டுருவாங்க. அடுத்த செகண்டாக பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பையன் வந்துடுவாப்படி. பையன் வந்தோடனே பையன் லவ் பண்ணுவாப்படி, விரும்புவாப்படி, கல்யாணம் பண்ணுவாப்படி. அவரும் ஒரு பொசிஷன் வந்துடுவாப்படி. சண்டை இருக்கும். ஒரு ஆப்போசிட்டு இருக்கும், வில்லனுக்கு இருக்கும், சேசிங் இருக்கும், சண்டை இருக்கும். அப்படியே போகிறப்ப அவரும் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து லாஸ்ட்டில் ஒரு 2.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு 2.5 மணி நேரம் ஆகும்போது அந்த ஹீரோயினுக்காக சண்டை போடுவார். அந்த பிள்ளைகளுக்காக சண்டை போடுவார். அது அப்படி தான் இருக்கும். பிள்ளைகளுக்காக சண்டை போடுவார். 2 பாட்டு இருக்கும், 2 ஃபைட் இருக்கும், வந்து 2 பாட்டு இருக்கும், 2 காமெடி இருக்கும். அப்படியே சொல்லி ஒரு 2.5 மணி நேரத்தில் அந்த படத்தை முடிச்சிருப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு 2.5 மணி நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகுது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கடுப்பான இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு சினிமா துறையிலேருந்து ஒருத்தன் வந்து 2.5 மணி நேரத்தில் நம்ம வாழ்க்கையை முடிக்கிறான். சினிமா துறையில் உள்ளவங்க 2.5 மணி நேரத்தில் நம்ம வாழ்க்கையை ஃபினிஷ் பண்ணி விட்டுறாங்க. ஒரு பாட்டு, ஒரு சேஸ், இந்த மாதிரி எல்லாமே ஒரு 2.5 ஹவர்ஸ் தான். அப்போ காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறோம் 2.5 மணி நேரம். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு 2.5 மணி நேரம் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் டிகிரி படிச்சிருப்போம். ரியாலிட்டி டிகிரி படிக்கிறதுக்கே படித்து முடிக்கிறதுக்கே 35 வயசு ஆயிரும். சரியா? காலேஜ் படித்து ஒரு நல்ல பிஹெச்டிலாம் வாங்குறதுக்கு ஒரு 35 வயசு ஆயிரும். அப்புறம் அந்த பிஹெச்டி படித்து வச்சு தீசிஸ் எழுதி பேப்பர் சப்மிட் பண்ணி எங்கேயோ ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அதில் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து நகர்ந்து போகிறதுக்கு ஒரு 80 வருஷம் வந்துடும். சரியா? வாழ்க்கையில் ஓரளவு முன்னேறி பேரம்பேத்தியெல்லாம் பார்த்து குடும்பமாக பேரம்பேத்தியெல்லாம் பார்த்து வரத்துக்கு ஒரு 80 வருஷம் வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்கிறதா என்ன நம்முடைய முயலாமை அப்படிலாம் சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, அப்படி சொல்லியிருந்துருப்பாங்க. அன்றைக்கி அப்போ நம்முடைய வாழ்க்கை எல்லாமே வந்துட்டு கூட்டாஞ்சோறாக்குற மாதிரிலாம் இருக்காது. ஒரு 3 மணி நேரம் ஒரு பெரிய அரிசி கிடங்குகளாக இருக்கும், பெரிய அரிசி மண்டியாக இருக்கும். பிள்ளைகள், தாத்தா, பாட்டிகள், குடும்பங்கள் எல்லாம் நிறைவாக சாப்பிட்ருப்பாங்க. எல்லாருக்கும் பங்கிட்டிருப்பாங்க. ஒரு வீடுன்னு சொன்னால் தாத்தா இருந்திருப்பாங்க, ஒரு வீடுன்னு சொன்னால் பாட்டி இருந்திருப்பாங்க. காலையில் பாட்டி எந்திரிச்சு பேர பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டி விட்டுருப்பாங்க. தாத்தா எந்திரிச்சு பேர பிள்ளைங்களை பார்த்துருப்பாங்க. குடும்பங்கள் இங்கிட்டு இந்த ஒரு சைடு பார்த்தா அண்ணி இருந்திருப்பாங்க, அண்ணா இருந்திருப்பாங்க. ஒரு குடும்ப சகிதமாக வாழ்ந்திருப்பாங்க. ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு குடும்பத்தில் 5 பேராவது இருப்பாங்க. ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர். ஒரு மாமனார், மாமியார். காலையில் எழுந்திரிச்சு மாமனார் ஒரு வேலை சொல்லுவார், மாமியார் இருந்திருப்பாங்க, அண்ணன் தம்பி இருந்திருப்பாங்க, சொந்த பந்தங்கள் இருந்திருப்பாங்க, உறவினர்கள்லாம் இருந்திருப்பாங்க, வீட்டுக்கு வந்திருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க, எல்லாமே சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப உறவுகளில் ஐக்கியத்தில் ஒரு பின்னணியில் வாழ்ந்திருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் ஒரு கணவன், ஒரு மனைவி
சரியா? ஒரு கணவனும் ஒரு மனைவியும் கதவை சாத்திக்கிறாங்க. சரியா? கதவை சாத்திக்கிறாங்க. இருக்கிறத ஏமாற்றி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, தானும் தானுமாக வாழக்கூடிய ஒரு கணவனும் மனைவி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அப்படி கணவனும் மனைவி மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் கணவன் என்ன சொல்லுவார், கணவன் மனைவியிடையே வந்துட்டு என்ன சொல்லுவார், நீ வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு ஒரு தீவிரவாதம் தான். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தனியாக ஒரு அறைக்குள்ளாக வாழுகிற நேரம் ஒரு தீவிரவாதம் தான், தீவிரவாதமாக தான் உருவாகும். ஏன் அப்படின்னா அந்த வாலிபத்து நாட்களில் என்ன இருக்கும், ஒரு தீவிரவாதம் தான் உருவாகும். சரியா? அப்போ இந்த வாலிப நாட்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு தாய் தகப்பன் பெரியவங்க இருக்கக்கூடிய ஒரு பரசலாக இருந்து ஒரு மூத்தவங்க பெரியவங்க இருக்கிற நேரம் தான் அந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். சரியா? கணவன் மனைவி வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, ஒரு தாத்தா பாட்டி உறவு. இப்போ தாத்தா பாட்டியெல்லாம் பேர பிள்ளைங்களை மடியில் உட்கார வச்சு கதை சொல்லுவாங்க. தன்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு எப்படிலாம் வாழ்ந்து வந்தேன், எப்படிலாம் இருந்தேன், என்னென்ன தன்னுடைய அனுபவங்களை பேர பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு 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 நிலை இருக்கும். இந்த தாத்தா பாட்டியோட அரவணைப்பில் பிள்ளைங்க வளர்ந்துருப்பாங்க இல்லையா? அப்போ வீட்டில் வந்துட்டு நம்ம இஷ்டத்தின்படி நம்ம வாழ முடியாது. நம்ம நினைத்த நேரம்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஏன் அப்படின்னா வீட்டில் மாமா இருப்பாங்க, வீட்டில் அம்மா இருப்பாங்க, அண்ணி இருப்பாங்க, அண்ணா இருப்பாங்க, ஒரு குடும்ப உறவுகள் வந்து போவாங்க. அப்படி வந்து போகிற நேரம் நம்முடைய வாழ்க்கை ஒரு நன்மையானதாக இருக்கும். இந்த நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நகர்த்தி நம்மை கொண்டு போய்கிட்டே இருக்கும். சரியா? இன்றைக்கி ஒரு காரியம் நமக்கு கிடைக்காது. அப்போ நாளைக்கு ஒரு வாரம் சென்று ஒரு வாரம் முடித்து கூட அது நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்போ இந்த வாழ்க்கை நம்மை நகர்த்தி கொண்டு போகணும். சரியா? அதுதான் உண்மையான வாழ்க்கை. சரியா? ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே நம்மை அபகரிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? இந்த சின்ன பிள்ளைங்க கூட்டாசோறு ஆக்கி வளர்கிற மாதிரி, ஒரு 2.5 மணி நேரம் சினிமாவை பார்த்த மாதிரி, ஒரு அரை மணி நேரம் ஒரு நாடகத்தை பார்த்த மாதிரி, இதெல்லாம் ரொம்ப மோசமான 1/2 மணி நேரம் சீரியல் பார்க்குறாங்க. இன்றைக்கி டிவி சீரியலில் 1/2 மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. சரியா? டிவி சீரியல் பார்க்குறாங்க, ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லாமே என்ன இருக்குது, எல்லாமே வாழ்க்கையில் முடிந்து போகக்கூடியதாக இருக்குது இல்லையா? கண்மூடி கண் திறக்கத்தில் என்ன தன்னுடைய வாழ்க்கை இழந்து போகிறானா? கண்மூடி கண் திறக்கத்தில் என்ன இருக்குது, தன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடியவனாக. அப்போ என்ன, மனிதனுடைய வாழ்க்கை சினிமாவை நோக்கிய பயணங்களாகவும், ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சீரியலை நோக்கிய பயணங்களாகவும், கணவன் மனைவி எடுக்கக்கூடிய ஒரு 5 நிமிட சந்தோஷத்திற்காக, ஒரு கணவன் மனைவியுடைய எத்தனை நிமிஷம் இருக்கும், ஒரு 5 நிமிட சந்தோஷத்திலே வாழ்க்கை முடிந்து போயிடும். சரியா? ஒரு தாப்பால் போட்டுவிட்டு கணவன் மனைவி ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்குவோமே, அந்த 5 நிமிட சந்தோஷத்திலே தன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து போகிறான். சரியா? 5 நிமிஷம் தான். சரியா? 5 நிமிஷத்தில் என்ன நம்ம வாழ்க்கையில் என்ன முன்னுக்கு வந்துட போகிறோம்? சரியா? ஒரு 1/2 மணி நேரம் சீரியலில் என்ன முன்னுக்கு வந்துட முடியும் இல்லையா? ஒரு 2.5 மணி நேரம் சினிமா என்ன முன்னுக்கு வந்துட முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்டதான் என்னுடைய கருத்து. சரியா? ஏன் அப்படின்னா, கடவுள் நம்மை இவ்வளோ பெரிய வானத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறார். சரியா? தேவன் இவ்வளோ பெரிய வானாதி வானங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறார். இந்த பூமியோட கொள்ளளவு நமக்கு தெரியுமா? தெரியாது. சரியா? இந்த பூமியோட டயாமீட்டர் என்ன, இந்த பூமியோட வந்துட்டு சென்டர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த வானத்தின் அளவு நமக்கு தெரியாது. இந்த பூமியோட அளவு நமக்கு தெரியாது. இந்த நிலங்களுடைய அளவுகள் நமக்கு தெரியாது. இவ்வளோ வானத்தை பூமியை உண்டாக்குன தேவன் அதில் மனிதனை நம்மை படைத்து உருவாக்கி வைத்திருக்கிறார் நம்ம வாழும்படியாக. சரியா? ஒரு குறிப்பிட்ட நாட்களாவது, அதிக வருஷங்கள் நீ வாழாட்டி கூட பரவாயில்ல, அதிக வருஷம் நீங்கள் வாழாட்டி கூட பரவாயில்ல. என்ன சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 70 வருஷமாகுது இந்த வாழ்க்கை நகர்த்தி கொண்டு போங்க. ஒரு 70 வருஷமாவது, ஒரு 65 வருடங்களாவது இந்த வாழ்க்கை நகர்த்தி கொண்டு போங்க. இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, கடவுள் மனிதனை உருவாக்குகின்ற பொழுது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பல்கி பெருகுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். சரியா? பல்கி பெருகுதல் அப்படின்னு சொன்னால், பல்கி பெருகுதல் அப்படின்னா அந்த இனவிருத்தி அடையுங்க, பல்கி பெருகுங்க, இந்த பூமியை நிரப்புங்க, இவ்வளோ பெரிய பூமி என்ன பண்ணுங்க, நிரப்புங்க, ஆண்டு அனுபவிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். சரியா? அப்போ நம்ம மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் எல்லாத்தோடைய காரியத்தில் பார்த்தாலே ஒரு 2.5 மணி நேரம் ஒரு சினிமாவை பார்த்தா எப்படி இருக்கும்? சரியா? 2.5 ஹவர்ஸில் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுறான், முடிஞ்சிருது.
ஒரு கணவன் மனைவி ஒரு கதவை தாழ்பால் போட்டு ஒரு 5 நிமிடம் கணவன் மனைவியான உறவுகள் இருக்குது. அந்த 5 நிமிடம் வீட்டை விட்டு வெளியே வரவன் அந்த 5 நிமிடத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடியவனாக இருக்கு. சரியா? கணவன் மனைவியிடையே ஒரு 5 நிமிடம் கதவை சாத்தி கொண்டு பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ 5 நிமிடம் முடிச்சது அந்த சந்தோஷம் முடிந்து போகுது. அப்போ முடிந்து வெளியே வந்தவன் என்ன பண்ணுறான்? அதே 5 நிமிஷத்தை வெளியே கேட்குறான். சரியா? அதே 5 நிமிடம் மனுஷன் ரோட்டில் போகிறவன் அவன் 1008 ஒருத்தனுக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்குது. சரியா? 1008 எண்ணங்கள் இருக்குது, 1008 கமிட்மெண்ட் இருக்குது, 1008 ஃப்யூச்சர் இருக்குது. கதவை திறந்துட்டு வெளியே வரவன் அதே 5 நிமிடத்தில் ஒருவனை அடித்து கொள்ளக்கூடியவனாக, ஒருவனுடைய வாழ்க்கையை பறிக்கக்கூடியவனாக அதே 5 நிமிஷத்தில் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். சரியா? அப்போ மனிதனுடைய ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சட்ட ஒழுங்குகள் அரசுகள் எல்லாமே சரியாக டீச் பண்ணலையா? சட்ட ஒழுங்குகள் சரியில்லையா? அரசுகள் அதை பார்க்கலையா? முதியவர்கள் அவர்களை போதிக்கலையா? பெரியவங்களை எப்படி வாழ கற்றுக் கொடுக்கலையா? பசங்களை வழி நடத்தலையா? பசங்களுக்கு இந்த வாலிப நாட்களில் எல்லாமே என்ன பண்ணுறான்? ஒரு தீமையான காரியத்தை எடுத்துக்கொண்டு கையில் வச்சுருக்கிறான். சரியா? ஒரு 5 நிமிடத்தில் ஒரு நிமிஷத்தில் சின்ன பையன், எனக்கு தெரியுது, சின்ன ஸ்கூலுக்கு போகிற பசங்க ஒரு நிமிடத்தில் அவன் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். சரியா? அந்த ஒரு நிமிடத்தில் அதை திருடக்கூடியவனாக இருக்கிறான். சரியா? கதவை சாத்திட்டு வீட்டை விட்டு வெளியே வரான், அதை திருடுகிறான். சரியா? சினிமா பார்த்துட்டு வெளியே வரான், 10 பேர் சினிமா பார்த்துட்டு ஹீரோ என்ன செய்கிறானோ அதை அப்படியே டிட்டோவை போட்டு செய்கிறான். சரியா? ஹீரோ பார்த்து படத்தை பார்த்துட்டு வெளியே வரவன் சரியா? ஒரு 2 நிமிஷத்தில் என்ன பண்ணிடுறான்? அவனும் அதே மாதிரி ஒரு பாட்டு, ஒரு சேஸு, ஒரு வில்லை சரியா? டப்புன்னு எவன் வீட்லேயே குதித்து பெரிய பணக்காரனாக ஆயிடுறான். ஒரு பிள்ளைய ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. சரியா? அப்போ மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சீரழிவுக்குள்ளாக நடக்குது. சரியா? சினிமா மோகம், சீரியல் மோகம். சரியா? கதவை தாப்பா போட்டுக்கிட்டு கணவன் மனைவிடையான ஒரு 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 விதமான ஒரு குடும்ப உறவுகள் ஒரு கூட்டு குடும்பமாக வாழாதபடி, பேர பிள்ளைகள் குடும்பமாக வாழாதபடி தானுமாக வாழ்ந்து அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை. என்ன வீட்டை விட்டு வெளியே கதவை சாத்திட்டு வெளியே வந்தால் என்ன தெரியும்? அந்த 2 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் உனக்கு என்ன அதில் வெளியே வந்தவனையும் அந்த 1 நிமிஷம் தான் உனக்கு தெரியும். அந்த 1 நிமிஷத்தில் ஒருத்தனை போடணும், 1 நிமிஷத்தில் ஒருத்தனை அடிக்கணும், 1 நிமிஷத்தில் ஒருத்தனை போட்டு தள்ளணும். ஆனால் பெரியவங்களுடைய வாழ்க்கையை, மூத்தவங்களுடைய வாழ்க்கையை நீ அனுசரித்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை, குடும்ப உறவுகளை எப்படி வாழ்ந்தாங்க. சரியா? மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஒரு ஞானிகளாக இருக்கட்டும், மேதாவிலாக இருக்கட்டும், நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய எந்த ஒரு பிளாக் பீப்புளாக இருக்கட்டும், எந்த ஒரு மத தலைவராக இருக்கட்டும். சரியா? அவருடைய வாழ்க்கையை மோரல் ஸ்டோரியாக எடுத்து நீ அதை பின்பற்றி வாழுகின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே போகும். சரியா? ஒரு மினிமம் ஒரு 65லேருந்து 70 வயசு வரைக்காவது உன்னுடைய வாழ்க்கை, 70 வயசுக்கு மேலே இயலாமையில் மனிதனுடைய சரீரத்தில் இயலாமைகள் வரதான் செய்யும். இந்த இயலாமையில் உட்காந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுது? நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை இந்த சட்டம் ஒழுங்குகள் சீரழிவு தான் அப்படிங்கிறது முக்கியமான காரியம். சரியா? இந்த வாலிபர்கள் வாழ்க்கையெல்லாம் சொல்கிறாங்க தான், நானும் வாலிபன் தான். ஆனால் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக அமைத்துக் கொள்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை சரிபட வாழுகிறோமா? திறன்பட வாழுகிறோமா? சரியா? பொது இடங்களில் இடம் பொருள் ஏவல். இப்போ நான் இருக்கிறேன், ஒரு பையன் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சரியா? ஒரு பையனுக்கு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறான். அப்போ இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில் என்ன பண்ணுறான்? அந்த பணத்தை ஒருத்தன் அபகரிச்சிட்றான். சரியா? ஒரு லட்சக்கணக்கில் என்ன பண்ணுறான்? அந்த அபகரித்துறான். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? மரித்து போயிடுறாங்க. அந்த பணத்தை எடுத்து வைத்துக்கொண்டு எத்தனை நாள் வாழ முடியும்? சரியா? தாய் தகப்பனுடைய பணத்தை எடுத்துக்கொண்டோ, அந்த அம்மாவோட உடல்நிலை சுகமில்லாத பணத்தை எடுத்துக்கொண்டு வச்சு எத்தனை நாள் அந்த பணத்தை அபகரித்து என்ன பண்ண முடியும்? வாழ முடியாது இல்லையா? அப்போ பிறருடைய பணத்தை அபகரிப்பதும், பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பதும், பிறருடைய எதிர்காலங்களை அபகரிப்பதும் ஒரு தவறான காரியம். ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் அவங்க என்ன பண்ண சபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? சாபத்துக்கு ஈடான பணம், சாபத்துக்கு ஈடான சொத்து, சாபத்துக்கு ஈடான காரியங்கள் எல்லாம் நம்ம இந்த வாலிப நாட்கள் என்ன பண்ணுவோம்? விட்டு வைக்கணும். ஏன் அப்படின்னா, பிறருடைய காரியத்தை நான் அபகரிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒருத்தனை அபகரிக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். சரியா? எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்பான்? அபகரிச்சிருப்பான். அது தேவன் கடவுள் எங்கேயோ யாருக்கிட்ட ஏதோ ஒரு வாலிபர்கிட்ட அதை என்ன பண்ணியிருப்பார்? அதை கேட்டிருப்பார், நியாயம் விசாரிச்சிருப்பார். சரியா? அப்போ இந்த நியாய தீர்ப்பில் போய் என்ன பண்ணாது? வாலிபர்கள் போய் நிற்க வேண்டிய நிலையாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்? திருடக்கூடியவனா இருப்பான். அதான் சொல்கிறது, வாலிப நாட்கள் என்ன பண்ணுக்கு வாழ்க்கை நகர்த்தி கொண்டு போங்க,
வாழ்க்கை 80 வயசு ஒரு 70 வயசு இருக்க வயசு வரைக்காவது நகர்த்தி கொண்டு போங்க. தாத்தா பாட்டி கூட வாழுங்க, அப்பா அம்மா கூட வாழுங்க, அம்மா கூட சித்தி கூட பெரியவங்க கூட அடாப்டடாக வாழுங்க, வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போங்க. சரியா? பேர பிள்ளைங்க கூட வாழுங்க. அப்படி வாழுகிற நேரம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இந்த வாழ்க்கை அந்த காலத்துலலாம் அப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால தான் அந்த பூமியில ஒரு சமாதானம் தேவன் வைத்திருந்தார். சரியா? இந்த பூமியை இந்த இந்த இருக்கக்கூடிய பூமி வந்துட்டு ஒரு சமாதானமா இருந்துச்சு. சரியா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பூமி நம்ம வாழக்கூடிய நல்ல சுத்தமான காத்து இருக்கு. நல்ல மழை பெய்கிறது. சரியா? நல்ல வெயில் அடிக்குது. நல்ல பண்பட்ட மண் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா, இது ஒரு எரிகோ பட்டணத்தை போல தான் இருக்குது. சரியா? ஒரு எரிகோ அந்த காலத்துல எரிகோ பட்டணம் அப்படிப்பட்ட நல்ல வசிப்புக்கு நல்ல இடமா இருந்துச்சு. நல்ல வசிப்புக்கு சூப்பரான இடமா இருந்துச்சு. நல்ல வசிக்கும்படியா நல்ல இடமா இருந்துச்சு. அங்க மக்கள் வசிக்கவே முடியல. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய அக்கிரமங்களும், அங்க இருக்கக்கூடிய பாவங்களும், அங்க இருக்கக்கூடிய காரியங்களும் சோதோம் கோமோராவை போல ஆறிச்சு. சரியா? அதனால தான் தேவன் இந்த சோதோம் கோமோராத்தை என்ன பண்றார்? தேவன் அழிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த நிலங்கள்ல அவங்க மக்களுடைய வாழ்க்கை முறை, மக்களுடைய பாவங்கள், மக்களுடைய செயல்பாடுகள், மக்களுடைய கிரியைகள் எல்லாம் தீமையான காரியங்களா இருந்துச்சு. சரியா? அங்க என்ன வெளிப்படையான பாவங்கள். சரியா? வெளிப்படையான கிரியைகள், வெளிப்படையான ஒரு அக்கிரமங்கள், வெளிப்படையான தீமைகள் இருக்கின்ற பொழுது தேவன் அந்த இடத்தை தேவனே அழித்து போடுகிறார். சரியா? கடவுளே அந்த இடங்களை என்ன பண்ண அழித்து போடக்கூடியவராக இருந்தார். சரியா? எதனால் அப்படின்னா, மனிதன் செய்யக்கூடிய பாவத்து நிமித்தமாக, மனிதன் செய்யக்கூடிய அக்கிரமங்கள் நிமித்தமாக தேவன் அதை செய்தார். சரியா? அதனால தான் இந்த காலத்திலையும் என்ன பண்ணுறாங்க? சோதோம் கோமோராத்தை போல இராதபடியும், எரிகோ பட்டணத்தை போல இராதபடி நாம் வாழணும். சரியா? எரிகோவை தேவன் அழித்து போடுகிறார். சரியா? அப்போ எரிகோ அவ்வளோ அருமையான சிட்டியாக இருக்கும், அவ்வளோ அருமையான நகரமாக இருக்கும், அவ்வளோ எல்லாம் வாழ்கிறதுக்கு 100% பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த 100% என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல வாழலாம், நல்லபடியாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? வசிக்க முடியாது. சரியா? அந்த இடத்துல நம்ம இருக்க முடியாது. ஏதோ ஒரு 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 சுடுதண்ணியை காலில் ஊற்றினா எப்படி இருக்கும்? ஒரு நெருப்புக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு 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 முக்கியமான ஒரு கிரியாக இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லையா? அந்த இடத்துல என்ன பண்ணி நம்ம ஒரு தீக்குள்ளே இருந்தால் அப்படி இருக்கும், நெருப்புக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் அப்படி இருக்கிறனால தான் நம்முடைய ஆயுசு நாட்களையும் ஆயுசு சக்கரங்களை தேவன் குறுக்கக்கூடியவராக இருக்கிறார். சரியா? நம்முடைய ஆயுசு இந்த வாலிப நாட்களில் 35 சில நேரங்களில் நம்முடைய வாலிப நாட்களில் எல்லாமே முன்னாடியே கிடச்சி போயிடுது. சரியா? முன்னாடியே எல்லாருடைய வாழ்க்கையில எதுவுமே